இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பிஸ்டன் தேய்க்க போகிறோம். டிஜி வந்து வாட்டர் லீக் ஆகி அதில் வந்து தண்ணி ஏறிடுச்சு. எதுலன்னா லைனர் பஞ்ச் ஆகிட்டதுனால, பஞ்சர் ஆனதுனால, அது வெளியே ஏறினதுனால இப்போ ஃபுல்லாமே நம்ம கழட்டி அசம்பிளி தான் இப்போ பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு லைன் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பிஸ்டன் எடுத்து தேய்க்கிறோம். ஏன்னா அதில் இருக்கிற கார்பன்லாம் இருக்கும், அதெல்லாம் மொத்தமாக டீசலை ஊற்றி தேய்ச்சி அதில் இருக்கிற தெரியுதா அவங்க பாருங்கள் காட்டுறோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். எடுத்தால் தான் திருப்பி நம்ம அசம்பிளி பண்ண முடியும். ஒரு கார்பன் இல்லாமல் அதில் வந்து ஆயில் ரிங்கு அந்த ரிங்குலாம் அதில் போடணும். அந்த 3 லைனில் வந்து ஓகேவா, நம்ம தேய்க்கணும். ஃபுல்லாக தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் நம்மளால் வந்து எடுத்து அசம்பிளி பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனரை ஃபுல்லாக பிஸ்டனை ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிடணும். தேய்ச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹெட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ராக்கர் ஆர்ம்ஸ் வந்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஒன்று ஆஃப்டர் கூலர்ட்டு அது அப்படியே நிறைய இருக்குது. இது ஃபுல்லாக தேய்ச்சி முடிக்கணும். கையெல்லாம் ஒரே வலி, ஃபுல்லாக கொப்பளமாக ஆயிடுச்சு தேய்ச்சி. மொத்தம் 12 பிஸ்டனு. இது 1500 kVனால 12 பிஸ்டனு. 500 kVனா 6 தான் வரும். நானே வந்து 9 தேய்ச்சேன் 12ல். அதை பாருங்கள் தெரியுதா, அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் மாற்றணும். மாற்றிட்டக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கினே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. தேய்ச்சி ஒரே கை தான் வலி. ஒரே நாளில் ஃபஸ்ட் நாளில் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணோம். 2வது நாள் தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் தேய்க்க ஆரம்பித்தோம். 4வது நாள் எடுத்து அசம்பிளி பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, அசம்பிளி பண்ணினே இருக்கும் போது செட்டு முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2வது செட்டு வந்துடுச்சு. ஐயோ, பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல, உட்காந்து தேய்ப்போம். சரி தேய்ச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக தேய்ச்சினே தான் இருக்கும். கையெல்லாம் ஒரே பயங்கரமாக வலிக்குது. என்னால் முடியாமலே தேய்ச்சின்னு இருக்கேன். பாருங்கள் தெரியுதா, ஜூமிங்கில் பேக்ரவுண்டு பிளர் ஆகுது. ஃபுல்லாக தேய்ச்சி கையெல்லாம் ஒரே கொப்பம். ரொம்ப கஷ்டங்க. இந்த வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்கு. அதுக்குன்னு ஒரு பேர், ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அது ஃபீல்டு உள்ளே வந்தால் தான் தெரியும் எவ்வளோ வேலை, எவ்வளோ கஷ்டம்னு. அவங்க அசால்ட்டாக சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல வீட்டில் இருக்கவங்களுக்கு. தேய்ச்சி ஃபுல்லாக கையெல்லாம் ஒரே வலிங்க. ஒரே இடத்துல உக்காஞ்சி முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குது. தேய்ச்சி முடிச்சாச்சு. நான் இப்போ வந்து பிஸ்டனை திருப்புறேன் பாருங்கள். இப்போ திருப்புறேன். அதான் ஒரே இடத்துல தான் தேய்ச்சின்னு இருக்கேன். டீசலை ஊற்றிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணணும். தொடச்சின்னே இருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் தெரியுதா பாருங்கள், அந்த கோடாக இருக்குல்ல, லைனாக அந்த லைனெல்லாம் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். ஃபுல்லாக தேய்ச்சின்னே இருக்கேன். ஒரே கையெல்லாம் பயங்கரமாக எரியுது, பகன்னு சுத்தமாக முடியல. ரொம்ப கஷ்டங்க. எந்த வேலை தான் ஈஸியாக இருக்குது, எல்லா வேலையும் கஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு இதுவில் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துன்னு இருக்கேன். வெயில் வேறு வச்சு பொழந்து கட்டுதுங்க. ஃபுல்லாக இப்போ தேய்ச்சி முடிச்சாச்சு. இந்த பிஸ்டனை எடுத்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் இதுவும் காட்டுறேன். ஆல்ரெடி 2 பிஸ்டன் தேய்ச்சாச்சு. இந்த ஹெட்டெல்லாம் நம்ம தேய்ச்சி அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு ஃபுல்லாக பிஸ்டன் இருக்குது, மொத்தம் 12 இருக்குது. அது பாருங்கள், பிஸ்டனு, அது பேரிங்கு, அப்புறம் வந்து எக்ஸைஸு, அப்புறம் வந்து ராக்கர் ஆர்ம் எல்லாத்தையும் தேய்ச்சி. இது வந்து ஆயில் இது மாட்டுறது. பிஸ்டன் தேய்க்கிறேன் பாருங்கள். இது பிஸ்டனு அதான் பிஸ்டனோட ஹெட்டு ஓகே தான் தேய்க்கிறதுக்கு. ஆல்ரெடி ஒரு 4 தேய்ச்சிட்டேன் காலையில். அதான் மதியானத்துக்குள்ளே ஒரு 6 தேய்ச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.